ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ நம்ம உடம்ப கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை நம்ம தாங்கி நம்ம நல்லா வேலை செய்கிறதுக்காக இருக்கட்டும், நம்ம டைஜஷன் நல்லா ஆகிறதுக்கும், நல்லா நடக்கிறதுக்கும், நல்லா லிஃப்ட் பண்ணுறதுக்கும், மூமெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள் தான், அதாவது போன்ஸ். ஸோ ஒரு 30 வயசு தாண்டிருச்சுனாலே இப்போது நம்மளோட எலும்போட அடர்த்தி வந்துட்டு கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக பெண்களுக்கு மெனப்பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எலும்போட அடர்த்தி கம்மியாயிருச்சு. குழந்தைங்களுக்கு இப்போ பார்த்தோன்னா நம்ம உணவு பழக்கத்தினால கால்சியம் டிஃபிஷியன்சி வர ஆரம்பிச்சிருச்சு. அடல்ட்ஸுக்கு பார்த்தோன்னா மூட்டு வலி, முதுகு வலி ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஸோ வயசானவங்களுக்காக இருக்கட்டும். ஸோ இந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறது எப்படி அப்படின்னா சில சூப்பர் ஃபுட்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். கால்சியம், விட்டமின் டி அதிகமாக இருக்கக்கூடிய சில முக்கியமான உணவுகள் தான் நம்ம ரெகுலராக நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டாலே இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம். ஸோ அந்த சிம்பிளான டயட்டை நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்ம எலும்புகளில் நிறைய மாற்றங்கள் திரும்ப வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஃப்ளெக்சிபிளாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு உணவு தான் ராகி. ராகி வந்துட்டு நம்ம ரொம்ப பாரம்பரியமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக சில வருஷங்கள் நம்ம கம்மி பண்ணிட்டோம். ரொம்ப ஃபேன்சியாக சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்து ராகியை நம்ம பின்னாடி வச்சிட்டோம். ஸோ இந்த ராகி தான் கிங் ஆஃப் கால்சியம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இந்தியாவிலேயே நம்பர் 1 கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னா அது ராகி தான். ஸோ 100 கிராம் ராகியில் நமக்கு 344 மில்லிகிராம் அளவுக்கு நமக்கு கால்சியம் இருக்குது. ஸோ இது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரை எடுக்கலாம், யார் வேணாலும் எடுக்கலாம். இது எடுக்கக்கூடாது, இந்த நோய் இருக்கவங்க எடுக்கக்கூடாது, அப்படி எந்த சைட் எஃபெக்டும் இல்லை. இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு முதுகு வலி, மூட்டு வலி பிரச்சனைகள் ஈஸியாக சரியாயிரும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் டைமில் நம்ம பிரெயின் ஃபோக்கஸாக இருக்கணும்னா நமக்கு விட்டமின் பி தேவை. ஸோ அந்த சத்து இந்த ராகியில் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாருமே எடுத்துக்கலாம். கால்சியம், அயன், விட்டமின் D3 இந்த 3 காம்பினேஷனும் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா முருங்கைக்காயிலையும் முருங்கைக்கீரையிலையும் இருக்கும். ஸோ இது பெஸ்ட்டு ஃபுட்டு. வாரத்தில் 2லேருந்து 3 நாள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நீங்கள் சூப்பாக எடுத்துக்கலாம், இல்லை கீரை பொரியல் மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொரியலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பவுல் அளவுக்கு எடுங்க. இப்போது நிறைய பேர் நம்ம சொன்னோம் அப்படின்னா 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் தான் சாப்பிடுவாங்க. அதில் நம்மளோட கால்சியம் சத்து எல்லாமே ரீச் ஆயிருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ வாரத்தில் 2 நாள் 3 நாள் ஒரு பவுல் அளவுக்கு எடுங்க. சூப்பாக இருந்தால் 1 கப் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 4வது எள்ளு ரொம்ப பெஸ்ட். இப்போது எலும்போட அடர்த்தியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரே உணவு எள்ளு தான். ஸோ எள்ளு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப தேய்மானம் இருக்குது எலும்பு, ரொம்ப எலும்பு தேய்மானத்தினால எனக்கு உட்கார முடியல, நடக்க முடியலன்னு சொல்கிறவங்க நீங்கள் எள்ளு டெய்லி 1 உருண்டை அல்லது 2 உருண்டை டெய்லி எடுத்துக்கலாம். பாலோடு எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ 5வது பார்த்தோன்னா நமக்கு பாதாம். ஒரு டெய்லி 5லேருந்து 8 பாதாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் விட்டமின் ஈயும் கால்சியமும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 2 காம்போ விட்டமின் ஈயும் கால்சியமும் நம்ம எடுக்கும்போது நம்ம எலும்புகளுக்கு தேவையான கால்சியமும் கிடைக்கும். நம்ம எலும்பை சுற்றி மூட்டு வலி இருக்கவங்களுக்கு மூட்டை சுற்றி கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் இருக்கும். அந்த இன்ஃப்ளமேஷனுமே இந்த விட்டமின் ஈ குறைக்கும். 5வது பார்த்தோன்னா கொலாஜன் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட எலும்பாக இருக்கட்டும், லிகமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஜாயின்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் கட்டுமான பொருள் தான் கொலாஜன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொலாஜன் நமக்கு முட்டையில் அதிகமாக இருக்குது. ஸோ டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கலாம். 6வது பச்சை கலரில் இருக்கக்கூடிய எல்லா காய்கறிகளும், குறிப்பாக நம்ம பாலக்கீரை, வெந்தயக்கீரை, இது எல்லாமே கீரைகளும் சேர்த்து நம்ம க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய எல்லா காய்கறிகள், கீரைகளும் நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இதில் விட்டமின் கேயும் மெக்னீஷியமும் அதிகமாக இருக்குது. ஸோ கால்சியம் நம்ம சாப்பிட்டாலும் அதை அப்சர்வ் பண்ணி நம்ம எலும்புக்கு கொண்டு போகணும் அப்படின்னா விட்டமின் கே தேவை. ஸோ அந்த விட்டமின் கே நமக்கு கீரைகள்லேயும் பச்சை காய்கறிகள்லேயும் இருக்குது. ஸோ இது நம்ம டெய்லி மாற்றி ஏதாவது சேர்த்துக்கணும். ஸோ 7வது நமக்கு சன்லைட், சூரிய ஒளி. டெய்லி ஒரு 20 நிமிஷம் சூரிய ஒளி படுங்க. எல்லாரும் சொல்கிறத கேட்டிருக்கோம். இப்போ விட்டமின் டி நமக்கு வேணும். நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும், நம்ம என்ன தான் கால்சியம், பால், முருங்கைக்கீரை அப்படின்னு சாப்பிட்டுட்டு விட்டமின் டி நமக்கு உடம்புல இல்லை அப்படின்னா எதுவுமே அப்சர்ப்ஷன் நடக்காது. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து கால்சியத்தை உறிஞ்சி எடுக்கணும் அப்படின்னா நமக்கு விட்டமின் டி கண்டிப்பாக தேவை. ஸோ விட்டமின் டி அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம் டெய்லி நம்ம சன்லைட்டில் நம்ம எக்ஸ்போஷர் ஆகணும். எவ்வளோதான் நம்ம பிஸியாக இருந்தாலும் ஒரு 20 நிமிஷம் நம்ம உடம்புக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணால் தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும். ஸோ 8வது மீன். முக்கியமாக இந்த சின்ன மீன், நெத்திலி மீன், சால மீன்லாம் சொல்லுவோம்ல, சின்ன சின்ன மீன்கள்
கால்சியம் அதிகமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, விட்டமின் டியுமே இருக்கும். ஸோ வாரத்தில் 2லேருந்து 3 நாள் கண்டிப்பாக மீனும் நம்ம உணவில் சேர்த்துக்கணும். ஸோ நம்ம உடம்பு பலமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நாளைக்கு நம்ம ஜென்ரேஷன் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பிளேட்டில் வந்துட்டு நியாயமான உணவுகள் இருந்தால் தான் நம்மளோட ஜென்ரேஷனுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ கால்சியம், மெக்னீஷியம், விட்டமின் டி, குட் லைஃப் ஸ்டைல், இந்த 4 தான் நம்ம எலும்புக்கு 4 ஸ்ட்ராங் பில்லர்ஸ். ஸோ எப்போவுமே நம்ம மூட்டு வலி முதுகு வலி வந்துருச்சா கால்சியம் மாத்திரை மட்டும் போதும் அப்படின்னு ஸோ மலிவாக கிடைக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் முன்னாடி போகாமல் நம்ம சூப்பர் பவர் தரக்கூடிய நம்ம நேச்சுரலான நம்ம உணவுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ ஸ்ட்ராங் போன், ஸ்ட்ராங் பாடி, ஸ்ட்ராங் லைஃப், ஸோ இந்த 3 தான் நம்ம ஃப்யூச்சருக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எலும்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கான பெஸ்ட்டு சூப்பர் ஃபுட் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த உணவுகளை உங்களோட டெய்லி பிளேட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.